தமிழ்நாட்டில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தை விட தற்போது குற்றச்சம்பவங்கள் குறைந்திருப்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தரப்பில் அவைத் தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது முன்கூட்டியே அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் கூறினார். இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட நிலையில் முக்கியமான பிரச்சினை என சொல்வதால் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதியுங்கள் என்று முதலமைச்சர் சபாநாயகரிடம் தெரிவித்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மட்டுமே 4 கொலைகள் நடந்திருப்பதாகவும் மக்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். குறுக்கிட்ட அவை முன்னவர் துரைமுருகன் சம்பவத்தை கூறி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டுமே தவிர பொதுவாக குற்றம் சாட்டுவது சரியாக வராது என்றார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதிலளிக்க தொடங்கியதும் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். அப்போது பேசிய முதலமைச்சர் தைரியம் இருந்தால் தான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என கூறினார். முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவரே, தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் ஓடுறீங்களா? இதையடுத்து பேசிய முதலமைச்சர் நேற்று நடைபெற்றதாக இபிஎஸ் முன்வைத்த குற்றச்சம்பவங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். குறிப்பாக கோவை சம்பவம் தற்கொலை என்றும் சிவகங்கையில் குடும்ப தகராறு காரணமாக நடந்த கொலை என்றும் கூறினார். இதேபோன்று ஈரோடு கொலை சம்பவம் குறித்து முதலமைச்சர் விரிவான விளக்கத்தை அளித்தார். உச்சிப்பாளையத்தை சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி செல்வதுடன் கடந்த 2020ஆம் ஆண்டு சேலம் மாநகரில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாணக்கியன் 2வது எதிரி என்பதாக அதுக்கு பழி வாங்குகிற நோக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு முதற்கட்ட விசாரணையில தெரியுது. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டு 49,280 இருந்த கொலை முயற்சி உள்ளிட்ட குற்றங்கள் 2024ஆம் ஆண்டில் 31,498 குறைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சில கொலை குற்றங்கள் நடைபெறும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளிவரும்போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடைபெறுவது போன்ற தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. உண்மையில் எண்ணிக்கையின் அளவில் பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டில் கொலை குற்றங்கள் 6.8 விழுக்காடு குறைந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1943. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள். 2013ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1927. கொரோனா காலத்திலும் லாக்டவுன் இருந்த போதும் அதிமுக ஆட்சி காலத்தில் 2026ஆம் ஆண்டில் நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை 1661. கடந்த ஆண்டுகளில் வரலாறு விவாதிக்க தற்போது நமது ஆட்சி காலத்தில் காவல்துறை மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக கடந்த 12 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டில் தான் மிக மிக குறைவான எண்ணிக்கையில், அதாவது 1540 கொலைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன. இதுதான் உண்மை. குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவதிலும் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் கூறினார். முன்விரோதம் காரணமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறும் சில நிகழ்வுகளை வைத்து அரசின் மீது பழி சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட சிலர் முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய கீழ் இருக்கின்ற காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவலநிலை பார்க்கின்றோம். குற்றச்செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை இன்றைக்கு செயலற்று இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும்
குற்றம் நடந்தால் கைது செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கெழுப்பது, அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது. தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. டாஸ்மாக் சோதனை வழக்கில் மார்ச் 25ஆம் தேதி வரை எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சோதனை நடத்திய அமலாக்கத்துறை மதுபானங்கள் கொள்முதல், பார் உரிமம் வழங்குதல் உள்ளிட்டவற்றில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டது. அமலாக்கத்துறையின் இந்த சோதனையை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கட்டமைப்பிற்கே விரோதமானது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் மனு தாக்கல் செய்தன. வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மாநில அரசின் அனுமதி பெற்றுத்தான் சோதனை நடத்த வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை குறிப்பிட்டு திருத்தம் செய்து புதிய மனுவை தாக்கல் செய்யவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தொடர்ந்து டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி சோதனை நடத்தும் போது அதற்குரிய காரணங்களை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்றும், ஆனால் எந்த தகவலும் தெரிவிக்காமல் சுமார் 60 மணி நேரம் பெண் அதிகாரிகள் உள்ளிட்டோரை சட்டவிரோதமாக அமலாக்கத்துறையினர் சிறைப்பிடித்ததாகவும், இது அதிகாரிகளின் தனிநபர் சுதந்திரத்திற்கு விரோதமானது எனவும் வாதிட்டார். இதையடுத்து இரவில் ஏன் சோதனை நடத்தப்பட்டது என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதை மறுத்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் இரவில் சோதனை நடத்தப்படவில்லை என்றும் அனைவரும் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். இதனை மறுத்த நீதிபதிகள் பொய் சொல்லக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு அறிவுறுத்தினர். இரவு நேரத்தில் சோதனை நடத்தப்பட்டதை செய்திகள் மூலம் தெரிந்து கொண்டதாக குறிப்பிட்ட நீதிபதிகள், அமலாக்கத்துறை தனது அதிகாரத்தை செயல்படுத்திய விதத்தை பார்த்துதான் தாங்கள் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்தனர். இதையடுத்து தமிழக அரசின் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 25ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் எந்த வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது என்பது குறித்த விவரங்களையும் பதில் மனுவில் தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க கோரி டி ஷர்ட்டுடன் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்குள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தனர். குறிப்பாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்திருந்தார். இந்நிலையில் திமுக உறுப்பினர் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட்கள் அணிந்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யாதே, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யாதே, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யாதே, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யாதே. ஒருமைப்பாடு உடைந்து போகும், ஒருமைப்பாடு உடைந்து போகும். உன் போக்கில் விட்டா, உன் போக்கில் விட்டா இந்தியா துண்டு துண்டாகும், இந்தியா துண்டு துண்டாகும். குறைக்காதே, 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 குறைக்காதே. தொகுதிகளை குறைக்காதே, தொகுதிகளை குறைக்காதே. வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. வேண்டும், 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 வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். இதனைத் தொடர்ந்து அவைக்குள் சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதம் நடத்த கோரி முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அவையின் மாண்புகளை திமுக எம்பிக்கள் குலைப்பதாக கூறி மக்களவையை 12 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு 2 அவைகளுமே கூடின. அப்போது உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இரு அவைகளும் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்திற்குள் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான வாசகம் பொருந்திய டி ஷர்ட் அணிந்து சென்றதால் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டதாக திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சரின் முழக்கமான தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை ஆங்கிலத்திலே அச்சிட்டிருந்தோம். பின்னர் அவைக்கு சென்றபோது ஒரு காரணமும் சொல்லாமல் அவைத்தலைவர் எங்களை பார்த்து முறைத்துவிட்டு அவையை ஒத்திவைத்து விட்டார். பின்னர் கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டி எல்லா கட்சித் தலைவர்களும் வந்திருந்தார்கள்.
அப்போது சொன்னார், குறிப்பாக முதல் வரிசையில் நான் இருக்கிற காரணத்தால் எனக்கும் என்னோடு பின்னாடி இருந்தவர்களும் என்னுடைய கண்ணை உறுத்தியது என்றெல்லாம் ரொம்ப நிறைய சொன்னார். அப்போது நாங்கள் சொன்னோம், ஏதாவது ஒரு வரைமுறை விதி என்று சொன்னால் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தோளிலே துண்டு அணிந்து வருகிறார்கள். அதில் பெரிய தாமரைப்பூ இருக்கிறது. பிரதமர் வருகிற போது மோடி மோடி என்று குரல் கொடுக்கிறார்கள். நாங்கள் எதிர்த்து பேசினால் அதுவும் பதிவாவதில்லை, நீங்கள் அதை காதிலும் கேட்பதில்லை. ஆக ஒருவருக்கு ஒரு நீதி, இன்னொருவருக்கு ஒரு நீதியா? எனவே இதில் நாங்கள் செய்தது எந்த தவறும் இல்லை.